ஓகே மம்மி, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். நான் ஸ்கூலுக்கு போய் படிச்சு பெரிய ஆளா ஆனா தான் உங்களையும் அப்பாவையும் நல்லா பாத்துக்க முடியும். நான் ஸ்கூல்ல கத்துக்கிட்ட அறிவுல உங்களுக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் நிறைய தரேன். சேர்த்து வச்சுக்கோங்க, ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்களும் பெரிய அறிவாளி ஆயிடலாம். ஓகேவா? பாய் மம்மி, போயிட்டு வரேன். ஆனா நீ உங்க அண்ணன் மாதிரி ரொம்ப வாய் பேசுறடா. நீயாச்சும் ஒழுங்கா போய் ஸ்கூல்ல படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும், புரியுதா? உங்க அண்ணன் மாதிரி இப்பெல்லாம் வாய் அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஸ்கூல்ல போய் டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு கரெக்டா நடக்கணும், கரெக்டா படிக்கணும். அங்க போய் இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணிட்டு இருந்தீனா அப்புறம் அப்பாவுக்கு கோவம் வரும், பாத்துக்க. அப்பாவோட கோவம் தானே? அப்பாவோட கோவத்துல அவர் என்கிட்ட காட்ட மாட்டார் மம்மி. ஏன் தெரியுமா? நான் டெய்லி ஸ்கூல் விட்டு வரும்போது அவருக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டி வாங்கிட்டு வருவேன். அதனாலே அவர் என்கிட்ட எந்த கோவம் பட மாட்டாரு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க மம்மி. டோன்ட் வரி. பை பை. வந்த உடனே டொயின் 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 அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டாரு. அம்மாவையும் மகனையும் பிடிக்கிறது என்னதான் ஆனந்தமா அந்த டிரைவர்களுக்கு. இந்த ஐடியா வரேன். மம்மி, இந்த பேக்கை கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? நான் பஸ்ல ஏறிக்கிறேன். இதென்ன பேக் கணமா கணக்குது? இந்த கணக்குது. ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லி போடுறாங்க. எங்களால அம்புட்டையும் கொண்டு வரதுக்குள்ள போதும் போது நான் போயிடுது. இதை நீங்களே தூக்கி பாருங்க மம்மி, எவ்வளவு வெயிட் ஆகுன்னு பாருங்க. இப்ப தெரியுதா? இந்த வெயிட்ல நாங்க டெய்லி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். இந்த கணத்தோட நாங்க ஸ்கூலுக்கு போனா எங்களுக்கு என்னமா சோல்டர் வலிக்கும். அங்க படிக்க வச்சும் கொள்றாங்க, இப்படி வெயிட்ட தூக்க வச்சும் கொள்றாங்க. அம்மாடி, நம்மளால முடியாத சாமி. தம்மா துண்டு கூட தண்ணி கூட தூக்கிடலாம் போல. ஆனா இந்த பேக்கை தூக்க முடியலையே. என்ன கணக்குது? எப்படிதான் பிள்ளைகள் இவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போதுங்களோ? சரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம். அவர் பொறுக்க மாட்டாரு. அப்புறம் டொயின் டொயின் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. சீக்கிரம் பேக்கை தூக்கிட்டு வாங்க, எனக்கு ஸ்கூல் டைம் ஆச்சு. இந்த மகாக்கோ, உன்னோட பேக்கு. இதுக்கு மீறி அம்மா தூக்குனா அம்மாவோட கை ரெண்டு காண்டு கீழே விழுந்துரும். கொடுங்க. டாடா, பை பை. அப்பா, முத ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். நல்லா படிச்சு பெரிய ஆளான்ற நினைப்போடே படிக்கணும். படிப்பை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது. கடவுளே, நீதான் என் கூட இருந்து என் வாயை கண்ட்ரோல் பண்ணணும் கடவுளே. ஹேய், என் பேர் மண்டேலா. உன் பேர் என்னடா? மண்டேலாவா? என்ன மண்டடா இது? சப்பி போட்ட பணம் கொட்ட மண்ட மாதிரி இருக்கு. உனக்கு கரெக்டா தான் பேர் வச்சிருக்காங்க. டேய் பச்சைப்பளியன், நீங்க எல்லாம் என்ன நல்லா படிக்கிற கும்பலா? முதல் பெஞ்சில உட்காந்துருக்கீங்க. டேய் காவட்டு கருவண்டே, நீங்க எல்லாம் என்ன நாசமா போற கும்பலா? கடைசி பெஞ்சில உட்காந்துருக்கீங்க. டேய் மச்சி, யாரா அவன்? வந்தோடனே நம்மளே கலாய்க்கிறான். யாரா அவன்? எங்க வீட்டெல்லாம் மாட வீட்டுக்கு பின்னாடி மரத்துல தான் கட்டி போடுவோம். இங்க என்ன கிளாஸ் ரூம்ல கடைசி பெஞ்சில கட்டி போட்டுருக்காங்க? என்ன கிளாஸ் ரூம்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பா இருக்கு. இதோட தான் நம்ம இனிமே குப்பை கொட்ட போறோமா? என்கிட்ட நம்மள அம்மா நல்லா படிக்க சொல்லிட்டாங்க. நம்ம கவனம் பூரா படிப்புல தான் இருக்கணும். ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்களுக்கு 1ஆம் கிளாஸ் பாடம் எடுக்க போற ரோசி டீச்சர். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம். டீச்சர், எனக்கு ஒரு டவுட் டீச்சர். இன்னும் நான் பாடமே எடுக்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள என்னடா கண்ணா உனக்கு டவுட்டு? இல்ல டீச்சர், உங்களுக்கு ரோசின்னு பேர் வச்சனால இப்படி ரோஸ் பவுடர் போடுறீங்களா, இல்ல ரோஸ் பவுடர் போடுறனால உங்களுக்கு ரோசின்னு பேர் வச்சாங்களா? செல்லக்குட்டி, ரொம்ப காமெடியா பேசுறியப்பா இந்த வயசுலயே. ஆமா டீச்சர், எல்லாரும் அப்படிதான் டீச்சர் சொல்லுவாங்க. ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. எல்லாருமே அவங்க பேரை மட்டும் எந்திரிச்சு சொல்லுங்க பாப்போம். என் பேர் சூப்பரா இருக்கு டீச்சர், நான் சொல்றேன் டீச்சர். சரி, சத்தம் போடாம எல்லாரும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பேரை சொல்லுங்க பாப்போம். டீச்சர், என் பேரு மகாக்கோ. டீச்சர், எனக்கு எங்க அப்பா வச்ச பேரு மண்டேலா. டீச்சர், என் பேரு மானஸ்தேன். டீச்சர், என் பேரு ப்ரூஸ்லி. ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால உங்க எல்லாருக்குமே நான் அ ஆ இ ஈ சொல்லி கொடுக்க போறேன். யார் நல்லா படிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு gift கொடுப்பேன். அ ஆ இ ஈ தானே? ரொம்ப ஈஸியா இருக்கே. டீச்சர், நான் படிச்சிட்டேன் டீச்சர், நான் சொல்லட்டுமா? டேய் செல்லம், அ ஆ இ ஈன்றது மொத்தம் 12 எழுத்து இருக்குடா. 12 எழுத்தையும் படிச்சு சொல்லணும், ஓகேவா? இப்பதான் நான் சொல்லி கொடுக்கவே ஆரம்பிக்க போறேன். அ ஆ இ ஈ மொத்தமே 4 எழுத்தானு வருது.
இந்த டீச்சர் என்ன 12 எழுத்துன்னு சொல்லுது? ஒருவேளை இந்த டீச்சருக்கு தெரியலையோ? சரி சரி, நான் ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி கொடுக்க நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லணும். ஓகேவா? தமிழ்ல உயிரெழுத்துக்கள் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். உயிரெழுத்துக்கள்ல மொத்தம் 12 எழுத்துக்கள் இருக்கு. அதுல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நான் ஒவ்வொன்றா சொல்ல நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அ ஆ. அடுத்தது இ ஈ. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த 4 எழுத்தோட விளக்கத்தையும் நான் ஒவ்வொன்றா சொல்ல நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லணும். ஓகேவா? ஓகே டீச்சர். ஆ அம்மா. அம்மா. அப்பளம். என்னது? அப்பளமா? இல்லடா கண்ணா, அம்மா தான் சொல்லணும். இல்ல டீச்சர், எனக்கு அப்பளம் தான் பிடிக்கும், அதனாலதான் அப்பளம் சொன்னேன். சரி ஓகே, அப்படியே வச்சுக்கலாம்டா. ஆடு. டீச்சர், எங்க வீட்டுல இருக்க ஆடு நேத்து தான் குட்டி போட்டுச்சு. ஆனா அது மேனு தானே கத்துது, ஆணு கத்த மாட்டேங்குது டீச்சர். ஐயோ கடவுளே, தம்மா தூண்டா இருந்துக்கிட்டு இது என்னமா வாயடிக்குது. இது கூட தான் நம்ம இன்னும் 1 வருஷத்துக்கு ஓட்டணுமா? எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. டீச்சர், நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வராம கீழே குனிஞ்சு என்ன சாமி கும்பிட்டு இருக்கீங்க? டேய், இது எழுத்துடா. ஆடு கத்துறதெல்லாம் இதோட சேர்த்து பேசக்கூடாது, புரியுதா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இலை. இட்லி, அதுவும் 2 சட்னியோடு. என்னது? ஈனா இட்லியா? அதுவும் 2 சட்னியோடயா? இரு, உன்னை வச்சுக்கிறேன். ஈட்டி. ஈயா? டீச்சர், நேத்து நைட்டு தூங்கும் போது என் காதுக்குள்ள ஒரு ஈ போய் உயின்னு சத்தம் போடுச்சே, அந்த ஈ தான் இந்த ஈயா? டேய், அது ஈயே இல்லடா. உன் காதுக்குள்ள சவுண்ட் விட்டது கொசு. ஒழுங்கா பாடத்தை கவனி. உரல். டீச்சர், எங்க வீட்ல உரல் இல்ல டீச்சர், அதை நாங்க எப்பவோ வித்துட்டோம். இப்ப மிக்ஸி தான் வச்சிருக்கோம். வேறமா நான் மிக்ஸின்னு சொல்லட்டுமா? டேய் மக்காக்கு, தயவு செய்து இப்படி எல்லாம் பேசி என்னை அழுக வைக்காதடா. பாடத்தை மட்டும் கவனிடா. எந்த டவுட்னாலும் நீங்க தானே டீச்சர் கேட்க சொல்லிருக்கீங்க. நீங்க சொல்லிருக்கிற ஒவ்வொரு பாடத்துலயும் எனக்கு ஒவ்வொரு டவுட் வருது. அப்ப உங்கள்கிட்ட தானே கேட்க முடியும். ஊஞ்சல். ஊஞ்சல். எலி. டீச்சர், நேத்து தான் எங்க அண்ணன் சிக்காக்கோ வீட்ல ஒரு எலியை பிடிச்சான் டீச்சர். என்னது? எலிய பிடிச்சானா? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, எங்க வீட்ல குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ள அந்த எலியை புட்டு போயிட்டான். எங்க அம்மாவும் அப்பாவும் அதை கரணக்கணக்கு நினைச்சு எடுத்து சாப்பிட்டாங்க. நல்ல குடும்பம்ப்பா உங்க குடும்பம். இன்னைக்கு இது போதும்பா, மிச்சத்தை நான் நாளைக்கு சொல்லித்தரேன். உங்கள்கிட்ட மல்ல கட்டுறதுக்கு எனக்கு உடம்புல தெம்பு இல்லப்பா சாமி. டீச்சர், மொத்தம் 12 எழுத்து இருக்குன்னு சொன்னீங்க, அதுல 6 எழுத்து சொல்லி கொடுத்துட்டீங்க. இன்னும் 6 தானே, அதையும் சொல்லி கொடுத்துருங்க டீச்சர். மிச்சம் இருக்கிற 6 எழுத்து தானே? ஏ ஐ ஓ ஓ ஔ அக். அவ்வளோதான், நானே சொல்லிட்டேன். நீங்கள் யாரும் எதுவும் சொல்ல வேணாம்ப்பா. டீச்சர், சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கடைசியா தும்முனீங்களே, எதுக்கு டீச்சர்? என்னது தும்முனா? அதுதான்டா அக்கு. உயிரெழுத்துக்களில் கடைசி எழுத்து அந்த அக்கு தான். அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் போர்டில் எழுதி காட்டுறேன். இதுதான் அக்கு, நல்லா பார்த்துக்குங்க. என்னது டீச்சர் இது? 3 இட்லி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒன்னு உங்களுக்கு, ஒன்னு எனக்கு, இன்னொன்னு எங்க அண்ணன் சிக்காக்கோக்கு. மக்காக்கோ, நீ நாளைக்கு வரும்போது உங்கள் அண்ணன் சிக்காக்கோவை கூட்டுவா. உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கே தனியாக ட்ரைனிங் எடுக்கணும் போல. என் உடம்புல தெம்பே இல்லை. மறக்காம நீ நாளைக்கு வரும்போது உங்கள் அண்ணனோட தான் நீ வரணும். ஓகே டீச்சர், நாளைக்கு வரும்போது மறக்காம அந்த 3 இட்லிக்கு சட்னி கொண்டு வரவா?